Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்டளை 13 ஓட explanation. First question. A sum of money doubles itself in 4 years at simple interest. In what time it will become 7 times at the same rate of interest? ஒரு அசலானது 4 வருடங்களில் குறிப்பிட்ட தனிவட்டி முறையில் இரட்டிப்பாகிறது எனில் அதே வட்டி வீதத்தில் 7 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும்? ஓகே, ஒரு அசல் என்னது நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? அசல் பீன்னு எடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்க? 4 வருஷத்துல என்ன ஆகுது? இரட்டிப்பாகிறது, 2 மடங்காகிறது. அப்போ அமௌண்ட் என்னவாகும்? 2p ஆயிரும். பிரின்சிபல் p தொகை 2pனா இன்ட்ரெஸ்ட் என்னது? தொகை மைனஸ் அசலம். தொகை இங்க 2p மைனஸ் p என்னவா இருக்கும்? p. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலா P அசல் P n எவ்வளோ வருஷம்? 4 வருஷம். R by 100. P கேன்சல் ஆயிருமா? 4 2 8 மீதி 2 5 20. அப்போ R இஸ் ஈக்குவல் டு 25%. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அதே வட்டி வீதத்தில் 7 மடங்காக மாற ஏங்கிறது என்னவாயிருது? 7p மாறுது. அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? 7p மைனஸ் p இருக்குமா? இன்ட்ரெஸ்ட் என்னது? 6p. அதே வட்டி வீதம் ஆர் எவ்வளோ நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? 25%. அப்போ போடலாமா? SI இஸ் ஈக்குவல் டு PNR by 100. SI எவ்வளோ நம்மளுக்கு இங்கே? 6p. p அதே அசல், n தெரியாது. வட்டி விகிதம் 25 டிவைடட் பை 100. pp கேன்சலா? ஒரு 25 4 100. ஆறு நாங் 24. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 24 years. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 40% of your sum was taken at simple interest at 9% rate of interest and the remaining sum was taken simple interest of 7% rate of interest. After 1 year, the interest received was rupees 120.9. Find the sum. ஒரு தொகையின் 40% ஆண்டுக்கு 9% என்ற தனிவட்டி வீதத்திலும் மீதியுள்ள தொகையானது ஆண்டுக்கு 7% என்ற தனிவட்டி வீதத்திலும் வட்டி கணக்கிடப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு பிறகு கிடைத்த வட்டியானது 120.9 ரூபாய் எனில் அந்த தொகையை காண்க. ஓகே, ஒரு 100% ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் இருக்கு. அதில் 40% ஆஃப் எஸ் சம் 40% என்ன வட்டி வீதத்தில்? 9% வட்டி வீதத்தில் கொடுக்குறாங்க. அடுத்தது மீதி எவ்வளோ? 60% ஆஃப் த எக்ஸ். அது என்ன வட்டி வீதம்? 7%. அப்போ அவங்களுக்கு வட்டி மொத்தமாக என்ன கிடைக்கிது? 120.9. அப்போ SI1 ப்ளஸ் இந்த SI2 என்னவா இருக்கும்? 120.9 இருக்குமா? அவங்க அசல் கேட்குறாங்க. SI இஸ் ஈக்குவல் டு PNR by 100. P என்னது? 40% ஆஃப் எக்ஸ், 9% R எவ்வளோ வருஷம்? 1 வருஷம் இன்ட்டு டிவைடட் பை 100 ப்ளஸ் இங்கே எவ்வளோ? 60%. 60 by 100x எவ்வளோ பர்சன்டேஜ்? 7%. 1 year 100 ஈக்குவல் டு 120.9 1209 by 10 எழுதலாமா? ஓகே, இங்கே ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். 9 4s are 36 36x. இங்கே மொத்தமாக 1000 இருக்கா? அப்போ 36x ப்ளஸ் 7 6 are 42x டிவைடட் பை 10 into 100 is equal to 1209 டிவைடட் பை 10 போடலாமா? இங்கே 10 கேன்சல் ஆயிரும். ஆட் பண்ண 6 + 2 8 4 + 3 7 78x is equal to 1209 into 100. கேன்சல் பண்ணலாமா? 4 78
78 மீதி 88 98 108 118 42 ஓகே 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 3 2s are 6 ரிமைனிங் 1 3 6 are 18 முன்னாங் 12 0 முன்முன் 9 எகைன் ரெண்டாவது வாய்ப்பாடு 2 1s are 2 2 3s are 6 2 5s are 10 0 13வது வாய்ப்பாடுல அடிக்கலாமா 13 3 39 மீதி 1 ஓர் 13 13 அப்ப x is equal to என்னது 31 into 50 மல்டிப்ளை பண்ணலாமா 0 5 into 1 5 5 3s are 15 அப்ப x எவ்வளோ 1550 அவங்க என்ன கேட்குறாங்க பிரின்சிபல் தான் கேட்குறாங்க அப்ப ஆப்ஷன் பி 1550 நெக்ஸ்ட் கொஸ்டின் the simple interest on a certain sum for 8 months at 4% per annum is 129 less than the simple interest on the same sum for 15 months at 5% per annum. The sum is okay. P என்னன்னு எடுத்துக்கலாம் x ன்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் n எவ்வளோ 8 மாசம் 8 months r எவ்வளோ 4%. அடுத்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அதே சம் பிரின்சிபல் அதே x என்னன்னு சொல்லியிருக்காங்க n 15 months 15 மாதம் எவ்வளோ பர்சன்டேஜ் 5%. அப்படி இருக்கும்போது வித்தியாசம் லெஸ் தென்னா வித்தியாசமா அப்போ SI1 டிஃப்ரென்ஸ் SI2 தான் நம்மளுக்கு என்னவா இருக்கும் 129 சால்வ் பண்ணலாமா x இன்ட்டு 8 monthsனா 8/12 n 1 சாரி r 4 எவ்வளோ டிவைடட் பை 100 டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன வரும் x இன்ட்டு மாதம் 15/12 இன்ட்டு r 5/100 ஈக்குவல் டு எவ்வளோ 129 சால்வ் பண்ணலாமா 8 4 இந்த 12/100 அங்கே போகும்போது டிவைட் ஆயிருமா இங்கே 8 நாங்க 32 15 into 5 75 75ல் 32 போச்சுன்னா 42 52 62 72 43 x equal to 129 into இங்கே டிவைடட் பையில் இருக்க 12 into 100 இங்கே வரும்போது மல்டிப்ளையில் ஆயிருமா ஓகே 43 into 3 போடுங்க 3 3 9 3 நாங்க 12 அடிச்சா 3 12 into 3 36 அப்போ ஆன்சர் எக்ஸ் 3600 ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் compound interest on a sum for 2 years is rupees 4180 if rate of interest is 20% per annum then what is sum ஒரு குறிப்பிட்ட தொகையின் கூட்டுவட்டியானது 2 வருடத்தில் ரூபாய் 4180 கிடைக்கிறது அதன் ஆண்டு வட்டி வீதமானது 20% எனில் அந்த தொகையை காண்க என்ன கொடுத்திருக்காங்க n எவ்வளோ 2 years அடுத்தது 4180 என்னது கூட்டுவட்டி என்னது 4180 r எவ்வளோ 20% அப்ப என்ன கேக்குறாங்க அசல் கேக்குறாங்க ஓகேவா அப்ப ஃபார்முலா CI is equal to P into 1 plus R by 100 whole power n minus 1 இங்க CI க்கு பதில் என்னது 4180 P into 1 plus R எவ்வளோ 20% 20/100 whole square minus 1 ஒரு 20 500 ஒரு 5 5 5 plus 1 6 அப்போ 6/5 the whole square minus 1 இங்கே எவ்வளோ 4180 சால்வ் பண்ணா 4180 is equal to P into R square 36 by 5 square 25 minus 1 25 into 1 25 36ல 25 போச்சுனா 11 divided by 25
P is equal to எவ்வளோ 4180. 11வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? 11 3s are 33, remaining 8 8s are. அப்போ 380 into 25 is equal to P. Multiply பண்ணலாமா? 38 into 25, 8 5s are 40, remaining 4, 5 3s are 15 plus 16, 31 plus 4, 35, remaining 3, 3 2s are 6 plus 3, 950, இங்கே ஒரு 0. அப்போ எவ்வளோ? 9500. ஆன்சர் ஆப்ஷன் சி 9500. Next question. If the interest rate is 2.5% per annum for the first year and 2% per annum for the second year, find the compound interest for rupees 6000 in 2 years. முதல் வருடத்திற்கான ஆண்டு வட்டியானது 2.5% மற்றும் இரண்டாவது வருடத்திற்கான ஆண்டு வட்டியானது 2% எனில் அசல் ரூபாய் 6000க்கான 2 வருடத்திற்கான கூட்டு வட்டியை காண்க. அசல் எவ்வளோ? 6000. 2 வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ? 2.5%. செகண்ட் வருஷம் 2%. 6000க்கு 2.5%. 10%னா எவ்வளோ நம்மளுக்கு? 600. 10% 600னா அதில் பாதி தான் 5%. அப்போ எவ்வளோ? 300. 5ல் பாதி 2.5. அப்போ 300ல் பாதி 150. ஓகேவா? இந்த 150 இங்கே செய்யணுமா? 6150. இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 2%. 1% 61.5. அப்போ 2%னா 2 5 10, மீதி 1, 1 2 2 + 1 3, 6 12. அப்போ எவ்வளோ? 123. 3 5 + 2 7, 1 + 1 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 273. நெக்ஸ்ட் கொஸ்டின். Simple interest on a certain sum of money for 3 years at 5% per annum is 5250. What will be the compound interest on that sum at same rate for the same period? ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனிவட்டியானது 3 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% என்ற வட்டி வீதத்தில் ரூபாய் 5250 கிடைக்கிறது எனில் அதே தொகை அதே வட்டி வீதம் அதே ஆண்டுக்கான கூட்டு வட்டியை காண்க. 3 வருஷத்துக்கு 5%. தனிவட்டி என்னது? ஒவ்வொரு வருஷத்துக்கும் சேமாக தான் இருக்கும். அப்போ 3 வருஷம் 5%னா மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்? 15%. அந்த வட்டி தான் என்னது? 5250. 15% தான் 5250னா அசல் எவ்வளோ நம்மளுக்கு? எப்பயுமே 100%. கண்டுபிடிக்கலாமா? 15 15 3 45, மீதி 7, 15 5 75 0. அப்போ அசல் என்னவா இருக்கும்? இங்கே இன்டூ ஆகுமா? 3 5 0 0 0 35,000. இந்த 35,000 ரூபாய்க்கு என்ன கேட்குறாங்க? அதே வட்டி விகிதம். வட்டி விகிதம் அப்போ என்னது? 5%. அதே ஆண்டு என்ன எவ்வளோ? 3 years. என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் வருஷம், செகண்ட் வருஷம், தேர்டு வருஷம் 35,000 ரூபாய்க்கு 5%. 10% எவ்வளோ? 3500. அதில் பாதி தான் 5. 3500ல் பாதி டிவைடட் பை 2 போட்டா 1 2 2, மீதி 1 7 5 0. எவ்வளோ? 1750. கூட்டுவோமா? கூட 1750 கூட்டினா அடுத்தது 0 5 7 5 + 1 6 3. 10% 3675. அப்போ 5%னா அதில் பாதியா? அப்போ 1 2 2, மீதி 1, 2 8 16, 2 3 6, மீதி 1, 7 14, மீதி 1. எவ்வளோ? 1837.5%. சரி, 5 ரூபாயா? இதை ஆட் பண்ணுவோமா? 1837.5. அப்போ 0.5 7 8 15, மீதி 1, 7 + 1 8. ஓகே, இங்கே 10% நம்மளுக்கு எவ்வளோ? 3 8 5 8.75. அதில் பாதி தான் 5%. அடிச்சா 1 2 2, மீதி 1, 2 9 18, 2 2 4, மீதி 1
9 18 3 6 மீதி 1 7 5 அப்போ 1929.375 ஆட் பண்ணலாமா 5 7 8 9 + 7 16 மீதி 1 5 + 3 8 + 2 10 + 1 11 மீதி 1 8 8 8 16 16 + 9 25 5 மீதி 2 3 4 5 அப்போ 5516 பாயிண்ட் இது 5ங்கிறது என்னவா எடுத்திருக்காங்க 8 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் find the difference between the simple interest and compound interest on rupees 10,000 for 3 years at the rate of 3% per annum. 3 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 3% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம். ஃபார்முலா என்னது நம்மளுக்கு PR square divided by 100 square into 3 plus R by 100 Pக்கு பதிலா நம்மளுக்கு எவ்வளோ 10,000 into R square 3 into 3 divided by 100 into 100 into 3 plus 3 by 100 இங்கே 2 0 2 0 cancel 2 0 2 0 cancel 3 3s are 9 100 into 3 300 plus 3 303 by 100 மல்டிப்ளை பண்ணலாமா 9 3 27 மீதி 2 9 3 27 divided by 100 போட்ட என்ன வரும் 27.27 answer option D. Next question. A sum of rupees 12,000 deposited at compound interest becomes double at the end of 5 years. At the end of 15 years that the sum will be ரூபாய் 12,000 என்ற அசலானது 5 வருடங்களில் 2 மடங்காக மாறுகிறது எனில் 15 வருடத்திற்கான அசலை காண்க. 12,000 அசல், நான் இது என்னன்னு எடுக்கிறேன்னா பீன்னு எடுக்கிறேன். இது என்ன ஆகுது 5 வருஷத்துல 2 மடங்கு 2Pயா மாறுதான். ஓகே, அதே இது எவ்வளோ மடங்கா மாறுன்னு சொல்லியிருக்காங்க 15 வருஷம். ஓகே, இது மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க 2 பவர் n into Pயா, அப்போ அதுதான் இந்த இயர்ஸாக இருக்குமா. 5 into n தான் 15னா n என்னவா இருக்கும் 3யா இருக்குமா. அப்போ இங்கே என்னவாகும் 2 cube P 2 2s are 4 4 2s are 8 8 into P. P நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ 12,000. அப்போ 8 into 12,000 0 0 8 into 12 96. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 96,000. நெக்ஸ்ட் கொஸ்டின். In an isosceles triangle, if the unequal side is 8 cm and equal side is 5 cm, then the area of the triangle is. இரு சமபக்க முக்கோணத்தில் சமமான பக்கமானது 5 சென்டிமீட்டர். சமமான பக்கம் நான் என்ன சொல்கிறேன், ஏவை வந்து 5ன்னு எடுக்கிறேன். சமம் இல்லாத பக்கம் பியை 8ன்னு எடுக்கிறேன். முக்கோணத்தின் பரப்பு என்ன கேட்குறாங்க, பரப்பளவு. ஒரு சமபக்க முக்கோணம் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட பரப்பளவு என்னது, ஏரியா b/4 into square root of 4a square minus b square. b என்ன நம்மளுக்கு 8 8/4 square root of 4 into a square எவ்வளோ 5 square 25 minus b square 8 square 64 அடிச்சா 2 square root of 4 into 25 100 minus 64. 100ல் 64 போச்சுன்னா எவ்வளோ நம்மளுக்கு 36. 36 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் எவ்வளோ நம்மளுக்கு 6. அப்போ 2 into 6 12. ஆன்சர் ஆப்ஷன் பி 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A wheel makes 500 revolution in covering a distance of 44 km. Find the radius of the wheel. ஒரு சக்கரமானது 500 சுற்றுகளில் 44 கிலோமீட்டரை கடக்கிறது எனில் அந்த சக்கரத்தின் ஆரம் காண்க. டிஸ்டன்ஸ் தூரம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சுற்றுகள் n இன்ட்டு என்ன வரும் 2πr. இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ 44 கிலோமீட்டர். ஆன்சர் எல்லாம் என்ன இருக்குது மீட்டரில் இருக்குது. அப்போ இதையும் மீட்டரில் மாற்றிக்கலாமா. ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர் 1000 மீட்டர். அப்போ 44 into 1000 ஈக்குவல் டு சுற்றுகள்
எத்தனை சுற்றுக்கள் 500. அப்போ எண்ணுக்கு பதில் 500 இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு பதில் என்ன வேல்யூ போடலாம் 22/7 இன்ட்டு ஆர். ஆரம் கண்டுபிடிச்சிடலாமா 0000 கேன்சல். ஐரன் 10 2 2 கேன்சல். 22 2 14 இங்கே டிவைடட் பையில் இருக்க 7 இங்கே வந்துச்சுன்னா இன்ட்டு அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 2 14 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். The sum of the length, breadth and depth of a cuboid is 23 cm and its diagonal is 5√7 cm. Its total surface area is. ஒரு கன செவ்வகத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரங்களின் கூடுதலானது. நீளம் L, அகலம் B, உயரம் H. கூடுதல் 3 கூட்டினா எவ்வளோ கிடைக்குது 23 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதன் மூளை விட்டமானது. கன செவ்வகத்தோட மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர். இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 5√7. என்ன கேட்குறாங்க அதன் மொத்த பரப்பு ஃபார்முலா என்னது 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் LHஆ. இதை 2 சைஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா? ஹோல் ஸ்கொயர் பண்ண என்னாகும் இது ஸ்கொயர் என்னாகும் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும் L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25 √7 ஸ்கொயர் பண்ணா 7 மல்டிப்ளை பண்ணலாமா 7 35 மீதி 2 7 14 ப்ளஸ் 3 17. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH. நம்மளுக்கு ஆல்ரெடி L ப்ளஸ் B ப்ளஸ் H தெரியும். L ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர் தெரியும். இதை வச்சு 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH கண்டுபிடிக்கலாமா? என்ன ஃபார்முலா A ப்ளஸ் B ப்ளஸ் C த ஹோல் ஸ்கொயர் L ப்ளஸ் B ப்ளஸ் H த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு AB ப்ளஸ் BC ப்ளஸ் CAவா. L ப்ளஸ் B ப்ளஸ் H த ஹோல் ஸ்கொயர் 23. L ப்ளஸ் B ப்ளஸ் Hக்கு பதிலாக 23. The whole square is equal to L square plus B square plus H square என்னது 175 plus 2 இன்ட்டு இதுதான் மொத்த பரப்பா. அப்படியே கண்டுபிடிச்சிடலாமா 23 ஸ்கொயர் பண்ணா 529. இங்கே ப்ளஸ் 75 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 175 ஈக்குவல் டு 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் LHஆ. 9ல் 5 போச்சுண்ணா 4 இங்கே 12ண்ணா 5 354 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH. அப்போ ஆன்சர் 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் எவ்வளோ 354. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். If the volume of one brick is 0.0014 meter cube, then how many bricks will be required to construct a wall of length 14 meter, breadth 14 meter, breadth 0.125 meter and height 5 meter? ஒரு செங்கலின் கன அளவானது 0.0014 மீட்டர் கியூப். ஒரு சுவரானது 14 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் உயரமும் 0.125 மீட்டர் அகலமும் கொண்டது எனில் அந்த சுவரை எழுப்ப எத்தனை செங்கல் தேவைப்படும்? ஓகே, ஒரு சுவரை எழுப்புறதுக்கு எத்தனை செங்கல்? இந்த சுவத்தோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டு உள்ள ஒவ்வொரு செங்கலின் கன அளவை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எத்தனை செங்கல்னு கிடைக்குமா? அப்போ சுவற்றின் கன அளவு L இன்ட்டு B இன்ட்டு H எவ்வளோ 14 இன்ட்டு 0.125 இன்ட்டு 5 டிவைடட் பை என்னது ஒரு செங்கலின் கன அளவு. ஒரு செங்கல் போட்டால் மொத்தம் எத்தனை செங்கல் இருக்குன்னு தெரிஞ்சுள்ள என்னது 0.0014 அடிக்கலாமா? 14 இன்ட்டு 0.125 நான் 125 டிவைடட் பை 1000ன்னு எழுதுகிறேன் இன்ட்டு 5. இதை 14 டிவைடட் பை 10,000ன்னு எழுதும் போது இங்கே போயிருமா? இந்த 3 0 கேன்சல். இங்கே இருக்க 14 14
கேன்சல். அப்போ 125 இன்ட்டு 5 5 5s are 25 remaining 2 5 2s are 10 plus 2 12 remaining 1 5 1s are 5 5 plus 1 6 இங்கே ஒரு 0. அப்போ எவ்வளோ 6250 செங்கற்கள் தேவைப்படும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Study the following sequence and answer. Which element is 8 to the left of 17th element if the above sequence is written in the reverse order? கீழ்கண்ட தொடரை கவனித்து விடையளிக்கும். மேற்கண்ட தொடர் வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு எது? என்ன பண்ணணும்? திருப்பி எழுதணும். எழுதலாமா சீக்வன்ஸை? பி ஜி சிம்பிள் 7 கொஸ்டின் மார்க் ஏ ash d 6% z at minus o dollar plus q 8 equal rupees d. என்ன சொல்லியிருக்காங்க? which element is 8 to the left of 17th element? வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு 17 எங்க 2 4 6 8 10 11 12 13 14 15 16 17 இதான் 17வது உறுப்பா? இதோட இடதுபுறம் லெஃப்ட் சைடு இந்த சைடில் 8வது உறுப்பு 1 2 3 4 5 6 7 8 8 என்ன இருக்கு 6. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Mohan gets 3 marks for each correct answer and loses 2 marks for each wrong answer. He attempts 30 questions and obtains 40 marks. Find the number of problems solved correctly. மோகன் என்பவர் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 3 மதிப்பெண்களை பெறுகிறார். தவறான பதிலுக்கு 2 மதிப்பெண்களை இழக்கிறார். அவர் 30 வினாக்களுக்கு விடையளித்து 40 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் சரியாக பதிலளித்த வினாக்களின் எண்ணிக்கை. ஓகே, ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டினுக்கும் எவ்வளோ மார்க்கு? 3 மார்க்கு. அதுவே தப்பாக எழுதிட்டா 2 மார்க் மைனஸ் ஆகுது. மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 30 கொஸ்டின் எழுதுறாரு. 30 கொஸ்டின் எழுதுறதுல எவ்வளோ மார்க் எடுக்கிறாரு? 40 மார்க் எடுக்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறது என்னது? சரியாக பதிலளித்த கரெக்ட் கொஸ்டின்ஸ். ஆப்ஷன்லேருந்தே போகலாமா? 30 கொஸ்டினில் இது கரெக்ட், இது ராங், சரியானது, தவறானது. 10 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா ராங்காக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 20. ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்கு? 3 மார்க். அப்போ 3 × 10 30 மார்க். ஒவ்வொரு ராங் கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் போகுது? 2 மார்க்கு. அப்போ 20க்கு 40 மார்க் போகுது. மொத்தம் 40 மார்க் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இந்த ஆப்ஷன் வருமா? வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கரெக்ட் கொஸ்டின் 15ன்னு எடுக்கிறேன். அப்போ தப்பான கொஸ்டின் எவ்வளோ இருக்கும்? 30ல் மீதி 15 இருக்குமா? ஒவ்வொரு கரெக்டான கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்? 3 மார்க். 15 × 3 45. ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் 2 மார்க். 15 × 2 30. 15 தான் வரும். 40 வருமா? வராது. அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. அடுத்தது கரெக்ட் கொஸ்டின் 20. அப்போ தப்பு கொஸ்டின் 10. ஒவ்வொரு கரெக்ட் கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்? 3 மார்க். அப்போ 20 கொஸ்டினுக்கு 60 மார்க். ஒவ்வொரு தப்பான கொஸ்டினுக்கும் 2 மார்க். அப்போ 10 கொஸ்டினுக்கு 20. 60ல் 20 போச்சுன்னா 40. கரெக்டாக வருதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். When the digits within the number are multiplied with each other, then the product of which number set is the lowest. கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும் போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிக சிறியதாக இருக்கும்? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே பெருக்கும் போது என்ன நம்பர் ரொம்ப சின்னது? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம், பெருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த 3வது நம்பரில் பாருங்க 0ன்னு ஒன்று இருக்கா? அப்போ அதுக்குள்ளேயே பெருக்குனா என்ன வரும் ஆன்சர்? கண்டிப்பாக 0 தான் வரும். மீதி என்ன நம்பரை பெருக்கினாலும் என்ன ஆன்சர் வந்தாலும் சரி, அவங்க கேட்குறது என்னது? மிக சிறியதாக. அப்போ சிறிய நம்பர் என்னது? 0 தான் ஆன்சர். 9 × 0 × 1 என்னவா இருக்கும்? 0. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A clock seen through a mirror shows 3:15. What is the correct time shown by the clock? ஒரு கண்ணாடியில்
ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் 3:15 நிமிடங்களாக உள்ளது என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் 3:15 நிமிடம். இப்படி இருக்குமா? அப்போ நம்மளுக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது இது என்ன ஆகும்? அப்படியே இந்த சைடு தான் இருக்குமா? இந்த சைடு இருந்தால் நம்மளுக்கு அது எத்தனை மணி? 8:45. 8:45 நிமிடங்கள். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a certain code, range is coded as. Range என்பது என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1 2 3 4 5ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னது? ரேண்டம். RANDOM. ரேண்டம்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1 2 3 6 7 8ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? மேங்கோ. MANGO என்னன்னு கேட்குறாங்க. இங்கே ஆருக்கு 1, இங்கேயும் என்னது? ஆருக்கு 1, ஏக்கு 2, இங்கேயும் ஏக்கு 2, எண்ணுக்கு 3, இங்கேயும் எண்ணுக்கு 3. அப்போ அதே லெட்டருக்கு வர்றது தானா? அப்போ எம்முக்கு பதில் என்னது? 8, ஏக்கு பதில் 2, எண்ணுக்கு பதில் 3, ஜிக்கு பதில் 4, ஓக்கு பதில் 7. அப்போ ஆன்சர் 8 2 3 4 7. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸன் ஃபிகர். விடுபட்ட வரைபடத்தை கண்டுபிடி. இங்கே முக்கோணம் எத்தனை பக்கம் இருக்கு? 3 பக்கம். அடுத்தது சதுரம் 4 பக்கம். அப்போ 3 + 1. இங்கே பெண்டகன் 1 2 3 4 5 பக்கம். அடுத்தது எவ்வளோவா இருக்கணும்? 6 பக்கமாக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் எது? 1 2 3 4 5 6. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். given f1 = 2, f2 = 3, fn = என்னன்னு கொடுத்துருக்காங்க? fn - 1 + fn - 2. என்ன கேட்குறாங்க? f10 கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எண்ணுக்கு பதிலாக 1 போடும்போது வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 2ன்னு கொடுக்குறாங்க. எண்ணுக்கு பதிலாக 2 போடும்போது 3ன்னு கொடுக்குறாங்க. அப்போ நான் எண்ணுக்கு பதிலாக 3ன்னு போடுறேன். 3ன்னு போட்டால் 3 - 1 எவ்வளோ? 2 + 3 - 2 1. இங்கே f2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? என்னது? 3 + f1ஓட வேல்யூ 2. அப்போ 3 + 2 5. f3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது f4 கண்டுபிடிக்கலாமா? 4 - 1 3 + 4 - 2 2. f3ஓட வேல்யூ என்னது? 5 + f2ஓட வேல்யூ 3. அப்போ 5 + 3 8. அடுத்தது போடலாமா? f5 எனக்கு பதிலாக 5. அப்போ 5 - 1 4. இங்கே 5 - 2 3. f4ஓட வேல்யூ என்னது? 8. f3ஓட வேல்யூ 5. 8 + 5 13. அடுத்தது f6. 6 - 1 எவ்வளோ? 5. 6 - 2 4. f5 எவ்வளோ? 13 + f4 எவ்வளோ? 8. 13 + 8 21. அடுத்தது f7. இது எது வரைக்கும் போடணும்? f10 வரைக்கும் போடணும். f7 இங்கே என்ன ஆகும்? f6 + f5. f6ஓட வேல்யூ 21. f5ஓட வேல்யூ 13. 21 + 13 34. அடுத்தது f8 போடலாமா? 8 - 1 7. 8 - 2 6. f7ஓட வேல்யூ 34 + f6ஓட வேல்யூ என்னது? 21. கூட்டினா 4 + 1 5. 3 + 2 5. அப்போ f9 என்ன ஆகும்? f8 + f7 வருமா? f8ஓட வேல்யூ 55. f7ஓட வேல்யூ இங்கே என்னது? 34. 5 + 4 9. 5 + 3 8 89. அடுத்து f10 போட்டா f9 + f8. f9ஓட வேல்யூ என்னது? 89. f8ஓட வேல்யூ 55. 9 + 5 14. மீதி 1. 8 + 1 9. 9 + 5 14. ஆன்சர் ஆப்ஷன் டி 144. நெக்ஸ்ட் கொஸ்டின். A solid cone with curved surface area twice its base area has slant height of 6√3 cm. Its height is. ஒரு திண்ம கூம்பின் புறப்பரப்பானது அதன் அடிப்பாகத்தில் 2 மடங்காக உள்ளது. திண்ம கூம்பின் புறப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானது
பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். அது என்னன்னு சொல்கிறாங்க, அதனுடைய அடிப்பரப்பு. ஒரு கோனோட அடிப்பரப்பு என்னவா இருக்கும், வட்டமாக இருக்கும். அதன் அடிப்பரப்பின் ஏரியா, அப்போ வட்டத்தின் ஏரியா என்னது, பையார் ஸ்கொயர். அதில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2 மடங்கு, அப்போ 2 இன்ட்டு பையார் ஸ்கொயர். ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரம் என்னது, எல். எல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 6√3 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க, ஹெச் கேட்குறாங்களா? ஃபஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணலாமா? பை கேன்சல் ஆயிரும், ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். என்ன இருக்குது, எல் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆரா. எல்லோட வேல்யூ என்னது, 6√3 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர். அப்போ கேன்சல் பண்ணா 2 3 6. ஆர் இஸ் ஈக்குவல் டு 3√3. நம்மளுக்கு ஹெச் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? கூம்புல சாயுரம் ஃபார்முலா என்னது, எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரா. இங்கே நம்மளுக்கு எல் தெரியும், ஆர் தெரியும், அப்போ ஹெச்சை கண்டுபிடிக்க முடியுமா? எல்லுக்கு பதிலாக 6√3 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் எவ்வளோ தெரியாது, ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ என்ன, 3√3 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா 2 சைடு ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா? ஹோல் ஸ்கொயர் பண்ணா ஆர்ஆர் 36, √3 இன்ட்டு √3 3, 6 3 18, மீதி 1, 3 3 9 + 1 10, 108 இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்கொயர் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போ ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் 3 3 9, √3 இன்ட்டு √3 3, 9 3 27. அப்போ ஹெச் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 108ல் 27 போச்சுன்னா எவ்வளோ, 1, இங்கே 0, இங்கே என்ன வரும் 10, 81. ஹெச் ஸ்கொயர் 81னா ஹெச் என்னவா இருக்கும், 9 இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். On folding the given paper, which of the following cube cannot be formed? கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது? ஃபர்ஸ்ட் எதிர்பக்கம் எடுக்கலாமா? இது என்னது, 3ம் 8ம் எதிர்பக்கம். அடுத்தது 4ம் 7ம் என்னது, எதிர்பக்கம். ஏவும் 6ம் எதிர்பக்கமா? இப்போ இங்கே பாருங்க, 4ம் 7ம் எதிர்பக்கம், ஆனால் இங்கே என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அப்போ இது அமைக்குமா? அமைக்காது. இங்கே ஏவும் 6ம் என்னது, எதிர்பக்கம், ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதுவும் கனசதுரத்தை அமைக்காது. இங்கே A6ம் எதிர்பக்கம், ஆனால் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதுவும் கனசதுரத்தை அமைக்காது. இங்கே 8 3 எதிர்பக்கம், ஆனால் இது பக்கத்தில். அப்போ 4மே என்ன பண்ணாது, நம்மளுக்கு கனசதுரத்தை அமைக்காது. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 and 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். How many triangles are in this figure? ஓகே, இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கீழே எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு என்னவோமா, 1 2 3. அடுத்தது இதுக்கு ஒரு சீரீஸ் இருக்குமா, 1, இது கூட 2 கூட்டினா 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 4 சாரி 5, 15 + 6 21. இது மாதிரி சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். அடுத்த லைனில் என்ன பண்ணும், ஒரு நம்பர் விட்டு எழுதிக்கணும். இங்கே மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள், 3. அப்போ ஃபஸ்ட்டு 3யை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும், கவுண்டிங் ஆஃப் த ஃபிகர்ஸ். இங்கே என்ன பண்ணால் ஃபஸ்ட் லைனில் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். கீழே இருக்க லைன் 1 விட்டு 1 என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அப்போ 1 + 3 + 6 + 3, 6 + 3 9, 9 + 1 10, 10 + 3 13. அப்போ மொத்தம் இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, 13. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the mirror image of the given combination. கீழே கொடுக்கப்பட்ட படங்களின் சரியான ஆடிபிம்பத்தை தேர்ந்தெடுக. ஓகே, இங்கே மிரர் இமேஜ், அப்போ இந்த சைடு 6 போயிடும், இங்கே 4 போயிடும், அது அப்படியே திரும்பும். அப்படி பார்க்கும்போது இந்த 3 ஆப்ஷன்லேயும் என்ன இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது வருமா, 3மே வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 of the following 4 figures are alike in a certain way and thus form a group. Which 4 does not belong to that group? பின்வருவனவற்றில் மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க.
ரெண்டு ஒரு சைடு இருக்குது, ஒன்று ஒரு சைடு. இங்கேயும் ரெண்டு அப் ஏரோவாக இருக்குது, ஒரு டவுன் ஏரோ. இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு அப் ஏரோ ஒரு டவுன் ஏரோ. இங்கே மட்டும் என்ன இருக்குது? மூணுமே அப் ஏரோவாக இருக்குது. அப்போ மாறுபட்டது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். The next name of the alphabet numeric series என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு என்ன இருக்கு? 2z 5 7 y 7 14 x 9 23 w 11 34 v 13. அடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. இங்கே என்னது? 5 + 2 7 7 + 7 14 14 + 9 23 23 + 11 34. அப்போ என்ன வரணும்? 34 + 13 4 + 3 7 3 + 1 4. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது. மீதி என்ன இருக்கு? ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இங்கே பாருங்க, z y x w v. அடுத்தது என்ன லெட்டர் வரும்? பேக் சைடில் போனால் யூ. அப்போ 47 யூ. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 47 யூ 15. இன்னைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.